எங்கேயோ ஒரு பையன் பூஜை பண்றதுக்காக அவன் கையாலே ஒரு சிலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜைக்காக அந்த சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட துணி ஏனில மாட்டிக்கிச்சு. அதை எடுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சிலையை தெரியாம தட்டி விட்டுறான். கீழே விழுந்து உடைய போது கரெக்டா அந்த நேரத்துக்கு அவனோட பொண்டாட்டி வந்து அந்த சிலையை பிடிச்சிடுறா தாங்கி. பட் அது ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால அதுக்கு மேல அவளால தாங்கி பிடிக்க முடியல. கீழே விழ போறா. அப்ப கரெக்டா அவனோட தம்பியை வந்து அண்ணியும் கீழே விழாம அந்த சிலையும் கீழே விழாம பிடிச்சிடறான். ஆனா அவனோட கை பொண்டாட்டியோட இடுப்புல இருக்கு. இதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. பட் இருந்தாலும் தம்பியை தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை ஃப்ரீயா விட்டுறான். அப்பனை பார்த்து ஒரு பொண்ணும் அவன்கிட்ட வந்து வேணும்னே ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கா. உங்க பொண்டாட்டிக்கு என்ன ஆயிட போது, அவளை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதான் தாங்கி பிடிக்கிறதுக்கு உங்க தம்பி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கா. உடனே அவனுக்கு கோவம் வந்துருது. என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும், அவங்க ரெண்டு பேரும் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். மறுநாள் ஆனதும் பொண்டாட்டியை வந்து பார்க்க வரான். அவ வந்து காலில் மெஹந்தி போட்டுட்டு இருக்கா. அப்போ அவளோட கொலுசு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்ட போகும்போது புருஷங்கார வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வரான். அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு தம்பிக்கார வந்து அவன் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் பொண்டாட்டிக்கு. ஸோ இதை பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் மேல இருந்த நம்பிக்கை இப்ப இல்ல, சந்தேகப்பட்டு இருக்கான். சந்தேக பார்வையோட பார்த்துட்டு இருக்கான். இதோட ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.